நாயகன் மாதிரியான ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய தக்லீஃப் திரைப்படம் இப்போ சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ரொம்ப மோசமான விமர்சனங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் படத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. படம் ஸ்லோவாக இருக்குது, ரைட்டிங் சரியில்லை, கேரக்டர் எழுதப்படலை ப்ராப்பராக அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை நெட்டிசன்கள் மீம்ஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி படம் முதல் நாள்லேயே ரொம்ப மோசமான வசூலை குவிச்சிருக்காமா. அதன்படி தக்லீஃப் திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் ரூபாய் 25 முதல் 30 கோடி வரை வசூலித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இந்த திரைப்படம் வெறும் ரூபாய் 17 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்காமா. அதன்படி தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ரூபாய் 15.4 கோடி வசூலித்த இந்த படம் தெலுங்குல மட்டும் ரூபாய் 1.5 கோடியும் வசூல் பண்ணியிருக்காமா. இருப்பதிலேயே இந்த படம் தான் படும் மோசமாக வசூல் பண்ணியிருக்கு ஹிந்தியில். அங்கே படத்தை ஓடி ஓடி ப்ரமோட் பண்ணாங்க மொத்த படக்குழுவினரும். ஆனால் என்ன பண்ணுறது, பாலிவுட்டில் இந்த திரைப்படம் வெறும் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் தான் முதல் நாளில் வசூல் பண்ணியிருக்காமா. முதல் நாளில் இவ்வளோ மோசமாக வசூல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அட்லீஸ்ட் ஒரு 50 கோடி ரூபாயாவது முதல் நாளில் வசூல் பண்ணும், மிகப்பெரிய ஹிட் அடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நெகட்டிவான விமர்சனங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு படுதோல்வி திரைப்படமாக மாறிடும் அப்படின்றது நல்லாவே புரியுது. இதெல்லாம் தாண்டி விக்ரம் திரைப்படத்தின் மூலமாக 500 கோடி மேல வசூல் பண்ணி கமலஹாசன் அவர்கள் அடுத்தடுத்த படங்களின் மேலே எதிர்பார்ப்பை எகிர வச்சிருந்தாரு. ஆனால் இந்தியன் 2 பண்ண சம்பவம்லாம் உங்களுக்கு என்னன்றது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி கடந்த 15 வருடங்களில் கமலஹாசன் அவர்களுக்கு வெளியான திரைப்படங்களில் விஸ்வரூபம், பாபநாசம், விக்ரம் ஆகிய 3 திரைப்படங்கள் மட்டும்தான் வெற்றி திரைப்படங்கள். மற்றது எல்லாமே சுமாராக போன தோல்வி திரைப்படங்கள். அதில் நல்ல திரைப்படங்களும் அடங்கும் அல்லது மோசமான திரைப்படங்களும் அடங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.